பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாழை தேங்காய்பால் பானம். செவ்வாழை தேங்காய்பால் பானம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: செவ்வாழை பழம், தேங்காய்பால், நாட்டு சர்க்கரை, சப்ஜா விதை, ஏலக்காய் தூள். செவ்வாழை தேங்காய்பால் பானம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சப்ஜா விதை தேவைப்படும். இந்த சப்ஜா விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநீற்று துளசின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதோட விதை தான் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதாவது இது ஊற வச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு சூட்டை தவிர்க்கும். அப்புறம் கண்ணு எரிச்சலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஒரு ஸ்பூன் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா, அதாவது நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா கண்ணு எரிச்சல் போகும், நம்ம உடம்பு சூட்டை தவிர்க்கும், மலச்சிக்கலுக்கும் நல்லது. இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் வராமல் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இது. இந்த வெயில் காலத்துலலாம் இந்த மாதிரி சப்ஜா விதையை சேர்த்து நம்ம ஜூஸ் குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். செவ்வாழையிலையும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்பு குண்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாழை பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்பு குண்டாகும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரில். தேங்காய் பாலும் நம்ம வயிற்று புண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி செவ்வாழையும் வயிற்று புண்ணுலாம் ஆற்றும். இது ரெண்டுமே சேர்ந்து கூட இந்த சப்ஜாவதையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு சூட்டை தவிர்த்து நம்ம குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, உடம்பு உள்ளே இருக்கிற புண்ணு, அதாவது ரணமாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஆற்றும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், அந்த ஃப்ளேவருக்கு வாசனையாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பெரிய கப்பு தேங்காய் பால், அதாவது ஒரு பாதி தேங்காயை வந்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்ஜா விதை, அதையும் சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டும். அரைச்சிங்கன்னா நல்லா மஞ்சிரும், அதனால் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு டம்ளரில் மாற்றிடலாம். அடுத்து இந்த செவ்வாழையில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம மந்தமாக இருப்போம் இல்லைங்களா, அது இல்லாமல் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இன்னொன்று, நம்ம நோய் தொற்று வரும் இல்லைங்களா, அந்த கிருமி வராமல் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வரும்போது நோய் தொற்று கிருமி வந்து நம்மளை தாக்கவே தாக்காது. அந்த அளவுக்கு இந்த செவ்வாழை பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதை வச்சு நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம அடிச்சிருக்கோம். தேங்காய் பால்லையும் வயிற்றுல புண்ணு சேராமல் இருக்கும். புண்ணு வந்தாலும் புண்ணாத்தம், வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இதுக்கெல்லாமே தேங்காய் பால் நல்லது. தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்து தேங்காய் பாலில் இருக்குது. அதை வந்து நம்ம பச்சையாக சேர்த்து நம்ம அரைச்சி ஜூஸ் போட்டிருக்கோம். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இன்னொன்று, நம்ம சப்ஜா விதை போட்டிருக்கோம். சப்ஜா விதையும் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. வயிற்றில் இருக்கிற புண்ணுக்கும் நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது, ஜீரண உறுப்புக்கு நல்லது.
இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் சப்ஜா விதையிலையும் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு ஜூஸாக ஒரு பானமாக நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க, அவ்வளோ சத்துக்கள் நம்மளுக்கு சேரும். இந்த மாதிரி ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், அவ்வளோ சத்துக்கள் இதை குடிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்களேன், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உடம்பு பொலிவாகவும் அந்த தோல் சுருக்கெல்லாம் போகும். அந்த மாதிரி அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது. சிம்பிளாக பண்ணக்கூடியது தான், கொஞ்ச நேரத்தில் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கடையில் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சத்தான ஒரு பானமாக கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். பாரம்பரிய சமையலில் செவ்வாழை தேங்காய் பால் பானம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. மீண்டும் அடுத்த வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.